Praise the Lord. Guys, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு வெளியே என்ன கொண்டாடுறாங்க எல்லாரும்? அதெல்லாம் நல்லா தெரியும். என்ன கொண்டாடுறாங்க? யார் அந்த தெரியா? வேலண்டைன்ஸ் யாருன்னு தெரியா? வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறது பொக்கோட்டுக்குள்ள சாக்லேட்டோட திருதாங்க ரோட்டி வழியை கொஞ்சம் பேர் இன்றைக்கு கண்ட நான் வரக்கொள்ள. நம்ம கொண்டாடலாமா? ஓமா, நாங்க கொண்டாடலாம். எங்களுடைய நேசர் யாரு? இந்த உலகத்தை நேசிச்சவர் யாரு? யாரு? கேர்ள்ஸ் சொல்லுங்க யாருண்டு. விளங்கல? கேர்ள்ஸ்ல சவுண்ட் காண. பாய்ஸ் நீங்க சொல்லுங்க. நீங்க அதை விட மோசமா இருக்கீங்களே. யாரா? ஏசப்பா. அப்ப எங்கட நேசர் யாரு? எங்கட நேச குமாரன் யாரு? இயேசு. பக்கத்தில் இருக்கிறாள் கையை தொடிச்சு கையை பிடிங்க பக்கத்தில் இருக்கிறாள். உங்களை இயேசு நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க. உங்களை மிகவும் மிக 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 அதிகமாக நேசிக்கிறார். இந்த உலகத்தில் உங்களோட அப்பா அம்மா உங்களோட சகோதரம் உங்களோட வேற ஆக்கள் நேசிக்கிறத விட இயேசு நேசிக்கிறார். சரியா பிள்ளையா? முகத்தை பார்த்து சொல்லுங்க. அந்த வடிவான முகத்தை பார்த்து, பக்கத்தில் இருக்கிற வடிவான கொஞ்சம் முகத்தை பாருங்களேன். அந்த முகத்தை என்னையே பார்க்க வேணாம், பக்கத்தில் இருக்கிற வடிவான முகத்தை பாருங்க. ஐயோ, அந்த முகத்தை பார்த்து சிரிக்காதீங்க. அந்த முகத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், மிக அதிகமா நேசிக்கிறார். நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற நேரம் ஒரு 2 மாதத்துக்கு முதல் இந்த கமிட்டியில் இருக்கிற அண்ணா என்னோட கூப்பிட்டு கலைச்சவர் இப்படி ஒன்று செய்யணுண்டாண்டு. அப்போ அண்ணா டேட் என்னம்மா? என்ன February 14. அண்ணா பைத்தியம் அவங்களுக்கு பொங்க ஒருத்தர் மறமாட்டாங்க. இந்த இவர்த்தாங்கன்னா ஒருவர் மறமாட்டாங்கன்னா அந்த டேட் டேஞ்சரான டேட். அங்கே அந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்ம அவ்வளோ இருந்த அரிப்போம். வயசு போனாக்கள் நம்ம மட்டும் தான் அரிப்போம்னு சொல்ல இல்லை செய்வேண்டா வருவாங்கடா இந்த விசுவாசத்தில் வந்து நான் சொன்னேன். இன்றைக்கு பின்னுக்கு சுவத்தை உடைச்சிட்டு போகணும் போல இருக்குது. அவ்வளவு இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகள் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க உலகத்தை நேசிக்கிற பிள்ளைகள் இல்லை. இன்றைக்கு இந்த இவ்வளவு கிரௌடை பார்த்து நாங்க கதிரையெல்லாம் அரைக்கி எல்லாம் போட்டு நேற்றும் போட்டுனாங்க. நேற்று அப்பயும் ஒரு அண்ணன் காணா இன்னும் போடணும்டா இருக்கணும்டா. பின்னுக்கு சுவர் உடைகிற அளவுக்கு நீங்க வந்து முட்டித்து நிற்கிறீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாரும் இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகள். 100க்கு 100% அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, சரியா? ரைட். இப்போ நம்ம ஒரு சின்ன காரியத்தோட நாங்கள் அடுத்த விஷயத்தை கடந்து போகிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களில் அநேக இடத்துல நீங்கள் கைதட்ட வேண்டி வரும். விளங்கிதா? வாலிபர்கள் இப்படி கைதட்டுவாங்க. ரைட். இந்த கைதட்டல் பின்னேறம் வரைக்கும் இருக்கணும். சாப்பிட்ட உறவு நித்திர உள்ளக்கூடா. பின்னேறம் வரைக்கும் இதே உற்சாகம் இதே வேகம் இருக்கணும். இருந்தாலும் எனக்கு நேரம் போதாது, நான் இன்னொரு விஷயம் செய்ய வந்தேன். ஸோ சின்ன டைமுங்களுக்கு எல்லாம் இது செஞ்சதால் ஒரு கைதட்டுறதை மட்டும் உங்களுக்கு சொல்லி அநேகருக்கு தெரியும். இருந்தாலும் எப்படி கைதட்டணும்னு நான் சொல்லி தந்து கொண்டு போகிறேன். ஓகே ஓகே, தெரியும் அநேகருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? நான் சொல்லித்தர கைதட்டா கொஞ்சம் பேருக்கு தெரியும். ரைட். நான் வன்னு சொல்லக்கொள்ள நீங்கள் ஒரு கையில் ஒரு விரலால் கைதட்டணும். ஒரு விரலால் தூண்டக்குள்ள 2 விரலால தட்டணும். ஸ்பீடா தட்டணும். உங்களோட வேகத்தை பயன்படுத்தி தட்டணும். வெயிட் நான் பாரம். ஓகே, 1 2 3 4 5 4 3 2 1. இந்த 1க்கு குறைஞ்சது, அண்ணுக்கு குறைய கூட. ரைட். இன்னொருக்காவா? 1. நிறைய நேரம் தட்டுங்க. 1 2 3 4 5. ஓகே, ரைட். இந்த 5 இருக்கல்ல, இந்த கைதட்டல் சத்தம் மட்டும்தான் கேட்கணும். சரியா? என்ன நம்ம ஆறு வாலிபர்கள். எந்த வாலிபர்கள்? இயேசுவை நேசிக்கிற வாலிபர்கள். விளங்கிதா?
மற்ற வாலிபர்களுக்கு எங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் இயேசுவை நேசிக்கிற வாலிபர்கள் வித்தியாசமானாங்க. சரி, நாங்கள் இப்போ தலையில தாழ்த்துவோம். இன்றைய நாளை நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்றைக்கு ஃபுல்லாக ஆண்டவர் எங்களோட இருக்கணும். எங்களோட சிந்தனை எல்லாம் வெளியே போகக்கூடா. இன்றைக்கு மாலை நேரம் வரைக்கும் இந்த ஆராதனையில் நீங்கள் இருக்கணும். ஃபுல்லாக உங்களோட கண்களை மூடி நீங்கள் ஏசப்பாட்ட நீங்கள் ஜெபிங்க. இங்கே வழி நடத்துகிறாக்கள் தேவையில்லை உங்களுக்கு. நீங்கள் ஏசப்பாவோட பேசுங்க. நம்மட அப்பா தானே, நீங்கள் ஏசப்பாவோட பேசுங்க. கண்களை மூடி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஏசப்பாண்டே நாள் ஃபுல்லாக எங்களோட இருங்க. எங்களோட மனம் எந்த ஒரு அனாவசியமான காரியங்களை நினைக்காம இன்றைய நாளை முழுவதுமா எங்களோட நீங்கள் இருங்கப்பா சொல்லி ஆண்டவரோட நீங்கள் பேசுங்க. யாரும் கண் திறக்க வேணாம். கண்ணை மூடுங்க, தலைகளை தாழ்த்துங்க. ஏசப்பாட சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன் ஏசப்பா. நீங்கள் என்னை அதிகமாக நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் உங்களை அநேகமான நேரங்களில் நான் நேசிக்க தவறி இருக்கிறேன். உங்களோட அன்பை விட நான் வேறு அன்பை தேடி போயிருக்கிறேன். இன்றைய நாள் நான் உங்களை முழுவதுமாக நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து போங்க.